ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. பெரிய பெரிய ஃபுட் ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், நிறைய பெரிய ஃபுட் குக்கரா இருக்கட்டும், குக்கருக்கு என்ன சொல்றது, செஃப்பா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தி பெஸ்ட்னு பேர் வாங்கின எல்லா விஷயமும் எதுல அப்படின்னா பிரியாணி. ஸோ பிரியாணி சமைக்கிறதா இருக்கட்டும், பிரியாணி சாப்பிட்றதா இருக்கட்டும், எப்பவுமே ஃபுட் லவர்ஸ்க்கு பிரியாணின்றது ஒரு வேற லெவலான எமோஷன் தான். ஸோ இன்னைக்கு நான் வந்து பிரியாணி செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு அந்த பிரியாணி செஞ்சு நான் சாப்பிட போறேன். ஸோ நான் வந்து வரலாற்று இடம் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, பிரியாணி பிடிக்கோ தட்டா சவுண்டு கேட்டா பிரியாணி சாப்பிட போயிருங்க அப்படின்னு சொல்லி தவிர என்னைக்கு தான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு லாக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் நான் நம்புறேன். இத்தனை வருஷம் போதுதான் பிரியாணி செய்யவே கத்துக்கிறியா அப்படின்னு காரி துப்புறது கூட என் காதில் கேட்குது. பட் இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் நம்ம இந்த இடத்த தப்பு பண்றோம், அந்த இடத்த திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒளிவட்டத்துக்கான ஒரு பாதையா நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்கு நான் பிரியாணி செய்ய போறேன். கத்துக்கிட்டு அதை செஞ்சு அது எப்படி இருக்கு அப்படின்றத மக்களாகி உங்களுக்கு நான் தெரிய வைக்க போறேன். வாங்க பிரியாணி செய்ய போலாம். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியால தான் நான் வந்து இந்த வரலாற்று நினைவுமிக்க அந்த ஒரு நாளை பதிவு செய்ய போறேன். பிரியாணி எப்படி செய்யுதுன்னு கத்துக்க போறேன், பார்க்கலாம். ஸோ இப்போ பிரியாணி செய்யறது நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு டைம் கன்சம்ஷனுக்காக நாங்க வந்து எனக்கு பிரியாணி தான் சொல்லி கொடுக்குறாரு. வாங்க ஹாய் சொல்லுங்க. நாங்க வந்து எப்பவுமே இந்த இடத்துல பிரியாணி செய்யறது சேஃபா இருக்கணும், மாஸ்க் கேப் எல்லாம் கரெக்டா போட்டுதான் செய்வாங்க. ஸோ இது என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, எண்ணெய் ஊத்திருக்கோம், அந்த மசாலா வகை பட்டை ஏலக்காய் லவங்கம் அப்புறம் அதெல்லாம் நாங்க போட்டிருக்கோம். அதுக்கப்புறமே வெங்காயம் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டு புதினா போட்டு இது வதக்குற வரைக்கும் மல்லி போட்டிருக்கோம், புதினா போட்டிருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் வதக்கிறதுல வந்து பிரியாணி ஸ்பெஷலே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் அளவுக்கு நாங்க பக்குவமா வதக்க மாட்டோம்னா கூட இதோ தெரிஞ்ச வரைக்கும் வதக்கின்னு இருக்கோம். இவர் ஆக்சுவலி ஒரு மாதிரி டிசைனா டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணாரு. இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் எப்படியோ தீயாம போனா போதாதான் நமக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்தாங்கண்ணா, நீங்களே இந்த புனிதமான வேலையை செய்யுங்க. அது வெங்காய தக்காளி போதாக வரும். இப்ப பிரியாணிலே ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஒரு இஞ்சி பூண்டு சரியா அரைக்கலனாலோ இல்ல வந்து நம்ம மசாலாக்கு மேல எக்ஸஸா போட்டாலும் பிரியாணி நல்லா வராது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இப்ப போட்டிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது ஸ்மெல் இருக்குல்ல, இப்படி போட்டு இப்படி போகும். இந்த சிக்கனை இப்படி பாக்கிறதுக்கு கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. இப்படியா நம்ம உயிரை கொள்றோம்னு தோணதான் செய்யுது. ஆனா அந்த மசாலால சாப்பிடும் போது பரவாயில்ல, 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பு இல்லைன்ற மாதிரிதான் தோணுது. பட் இன்னும் பெருக்கத்தை நம்மளும் குறைக்கிறதுக்கு எதனா பண்ணணுமா இல்லையா? ஸோ ஐம் கெட்டிங் ரெடி டு பிரியாணி. அந்த மசாலா வந்து இப்ப நாங்க தக்காளி புதினா தயிர் இதெல்லாம் போட்டு அந்த பேஸ் கிரேவின்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு டெம்ட் ஆகக்கூடிய அந்த பேஸ் கிரேவி வந்து நாங்க கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது இன்னும் வதங்கிறதுக்கு அந்த எண்ணெய் பிரியறதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங். உடனே சிக்கன் அப்படி கொட்டி அப்புறம் சாதத்தை கொட்டி வயிற்றுக்குள்ள கொட்டுற வரைக்கும் வெயிட்டிங் இருக்கு. அது வரைக்கும் தாங்குமான்னு தெரியல, டெம்ட் ஆயிட்டு. அண்ணா வேற ரொம்ப தீவிரமா இருக்காரு. கரெக்டா வெந்தா மட்டும்தான் நான் உள்ள சிக்கனை போடுவேன் அப்படின்றதுல. சரி அது எப்ப வேகிறது, நம்ம எப்ப சிக்கனை போடுறதுன்னு வச்சுன்னு இருக்கேன். ஆனா நிறைய லெக் பீஸ் இருக்கு. நம்ம நல்ல நேரம் லெக் பீஸ் வருதான்னு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இப்போ லெக் பீஸ் பிரியாணின்னு வரதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, லெக் பீஸ் கிடைக்கிறவன் அதிர்ஷ்டசாலின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்லா பிரியாணிலுமே லெக் பீஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் போட்டு லெக் பீஸ்க்கு உண்டான மரியாதை கேட்டுட்டாங்க. நான் இப்போ வரைக்குமே வந்து லெக் பீஸ் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரமா தான் நான் வந்து பாக்குறேன். பாப்போம் இன்னைக்கு வரத்துல நான் செய்யற பிரியாணில எனக்கு லெக் பீஸ் கிடைக்குதான் நான் பாக்குறேன். சிக்கனை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு பச்சை மிளகா கரெக்டான லெமன் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பேசஸ் வந்து சூப்பரா அண்ணா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கு நான் உதவிகரமா இதை வந்து கரண்டிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் அவருக்கு உதவி பண்ணணும்னா இந்த கரண்டி அவர்கிட்ட கொடுத்துருதாங்க வந்து கரெக்டா இருக்கும். இந்தாங்கண்ணா நீங்களே வதக்கங்கண்ணா. ரைஸ் வந்து இப்போ அந்த பாயில் பண்ண ரைஸ் எடுத்து வந்து இதில் கொட்டிட்டு இருவாங்க. ஸோ சிக்கனும் ஓரளவுக்கு செமி குக் ஆயிடுச்சு, ரைஸும் ஓரளவுக்கு செமி குக் ஆயிடுச்சு. நம்ம தம் போட்டு இப்போ எடுத்து சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ். கிட்டத்தட்ட இதே பிரியாணி ஆன மாதிரி இருக்கு. எப்படா குடிப்பீங்க எப்படா அவிப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ டக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சட்டுன்னு சாப்பிட்டு கிளம்பலாம். ஆஹா வாசனை பலமாக இருக்கிறது.
சூப்பரா ஒரு பேஸ் ரெடி பண்ணி சிக்கனை போட்டு அந்த பேஸ் ரெடி பண்ணி சூப்பரா ஒரு 75% குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி இந்த ரைஸ் எடுத்து போட்டு ஒரு சூப்பரான தம் பிரியாணிக்கான எல்லா செட்டப்பும் முடிஞ்சு வச்சிருக்கு. ஸோ இந்த கேன்ல இருக்கிற தண்ணி வந்து கீழே போய் தம் ஆக்கி பிரியாணியை சூடாக்கி தட்டுல வச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். பிரியாணி வந்து தம் போட்டு இங்க இப்படி வந்தாச்சு. வாசனையே வேற லெவல் இருக்கு. பிளேட் இங்க வந்து காமிங்க. ஸோ கிட்டத்தட்ட மசாலா எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம வந்து அடுத்து பிளேட்டிங் பண்றதா வேலை. பிளேட் பண்ணி டேஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை. போய் பார்ப்போம். ஆமா பிளேட்டிங் இப்ப அந்த சத்தம் அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்ப எல்லாருக்குமே சர்வ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தம் பிரியாணி அப்படியே நான் சமைச்ச இந்த பிரியாணி எடுத்துட்டு நடந்து வரும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. சோ இந்த பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாம காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி பிரியாணி குடிக்க சொன்னாங்கன்னா என் மூஞ்சி ஃபுல்லா ஒரே பொலிவா சந்தோஷமா இருக்கும். சோ பிரியாணி செய்யறது, சமைக்கிறது, அதை சாப்பிடுறது, அதை இன்னொருத்தவங்களுக்கு சர்வ் பண்றது எப்பவுமே ரொம்ப எமோஷனலான ஒண்ணு. ஸோ வாசனை ரொம்ப டெம்ட் ஆகுது. நான் கிட்டத்தட்ட ½ அன் ஹவரா எப்படாவது கைக்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கைக்கு வந்துருச்சு. இப்போ வாய்க்கு வரணும். இல்லையா முடியல, எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. வாங்க தயவுசெய்து போய் சாப்பிடலாம் ப்ளீஸ். ஸோ இந்த பிரியாணி வந்து நம்ம தட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பிரியாணி அப்படி எடுத்து அப்படியே நம்ம பிளேட்டில் போட்டு, ஆக்சுவலி வந்து பிரியாணி வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எல்லா நறுமணமும் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ரீசெண்ட் டேஸாக தான் பிரியாணி வந்து எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் கிடையாது. யாரெல்லாம் உணவை ரசிக்கிறீங்களோ எல்லாருக்குமே பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. அடைச்சா என்னடா அது பிரியாணி போய் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றோமே, என்ன தான் இருந்தாலும் பிரியாணி அப்படி கையில் எடுத்து வச்சு, அங்கே இருக்க வெங்காயத்தை எடுத்து வச்சு, அதில் இருக்கிற கத்திரிக்காய் எடுத்து வச்சு, அப்படி எடுத்து இப்படி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குல்ல. சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இப்படி சாப்பிட்றது வந்து வெளிலேருந்து பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த சாப்பிட்றதுல கூச்சமே வேணாங்க. ஸோ மிஸ் ஆன அந்த ஒரு பீஸையும் எடுத்து அந்த பிரியாணி என்னோடய ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்றத எடுத்து வச்சு அப்படி எடுத்து சாப்பிட்ற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அடடா. கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. நாகரிகம் என்பது நிறைய விஷயத்தில் இருக்குது. டேபிள் மேனர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஃபுட் மேனர்ஸ் அப்படின்றது நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதுக்கு மேனர்ஸ்லாம் கிடையாது. ஸோ எவ்வளோ வயிற்றிலும் அடிக்காமல் சாப்பிட்ற எல்லா உணவும் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல உணவு. ஸோ தாராளமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ நான் செஞ்ச இந்த பிரியாணி நிஜமாகவே அல்டிமேட் கொலமாசாக இருந்தது. இன்னைக்கு தரமான சம்பவம் வித் நிவேதிதா பழனி. டடா, பை பை, see you.